கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேக்கான ஒரு சூப்பர் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டே? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. என்னது? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அது என்கிட்ட சொல்கிற? டேடிங்க, டேடி கிட்ட சொல்லு. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டாடி. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எழுந்துருங்க, சண்டே அதுவும் டைம் ஆயிடுச்சு. சண்டேனா 10 மணிக்கு தான் எந்திரிக்கணும். இந்த vlog பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு எடுத்திருந்தேன். ஸோ மார்னிங்கே அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்பாவும் இன்றைக்கி வீட்டுக்கு லஞ்சுக்கு வர போகிறாரு. ஸோ என்ன பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான லெமன் டீ போட்டு அவருக்கு கொடுத்தாச்சு. அவருக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா லெமன் டீ, அப்புறம் பிரியாணி, இந்த எக் பொடி மாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ரெசிபிஸ் இருக்க போது. பால்கனியில் உட்காந்து அந்த லெமன் டீ குடிச்சிட்டு அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ டக்குன்னு போய் சப்பாத்தி பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு எக் பொடி மாஸ். நார்மலாக சப்பாத்திக்கு கிரேவி பண்ணுறதை விட இந்த மாதிரி எக் பொடி மாஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் வெங்காயம், மிளகாய் தூள், பெப்பர் தூள், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தான் போடுவேன். பெருசாக எதுவுமே போடவே மாட்டேன். ஸோ இந்த ஐட்டம் சிம்பிளாக நீங்கள் போட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4 பேர் இருக்கிறதுனால 4 முட்டை போட்டிருக்கேன். அந்த சவுண்ட் ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லஞ்ச் பார்த்தீங்கன்னா கடகடன்ட்டு ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ பெருசாக நான் எடுக்கவே முடியலங்க. இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா கைதி பிரியாணி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியும். நல்ல ஒரு பெரிய பக்கெட்டில் கொண்டு வந்து அந்த பிரியாணி பிளேட்டில் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய ஹோட்டலில் கிடைக்கிது. சும்மா வீட்டிலேயே பண்ணலாமேன்ட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா எறா ஃப்ரைன்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான். குக்கிங் வேலை பண்ணிகிட்டே இன்றைக்கான மோட்டிவேஷன் என்னோட அப்படி ஷேர் பண்ணிக்கிறேன். தாய்க்கு பின் தாரம், ஆனால் தந்தைக்கு பின் தந்தை மட்டுமே. யாராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. அவருக்கு நிகர் அவரே. இந்த லைன்ஸை படிக்கும் போதே அவ்வளோ ஒரு எமோஷனல் ஆகிடுச்சு. இது உண்மை தானேங்க. நம்ம அப்பாவோட கஷ்டத்தை எப்போவுமே தெரிஞ்சிக்கவே மாட்டோம். அப்பா ஆஃபீஸ் போகிறாரு, வராரு, என்ன அவர் ஜாலியாக இருக்காருன்னு நினைப்போம். ஆனால் வீட்டில் நம்ம அம்மா பண்ணுற ஒர்க்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம நினைப்போம். எல்லாமே செய்கிறாங்க. பட் இவங்க அவங்களுக்கு பெருசும் இல்லை, அவங்க இவங்களுக்கு சின்னவங்களும் கிடையாது. 2 பேருமே ஒவ்வொரு விதமாக நம்மளை கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க. ஸோ வாழ்க்கையில் அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப முக்கியம். நம்ம 2 கண்கள் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி தான் அவங்களும். இப்போ இருக்கும் போது அவங்கள நீங்கள் வச்சு கொண்டாடலைன்னா அப்புறமா அவங்க இல்லாத போது இருந்தும் பயன் கிடையாது. ஸோ அப்பா அம்மா நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அது ஃபாதர்ஸ் டே அதுவுமே எனக்கு ஸ்பெஷலாக அப்பாவுக்காகவே ஒரு அழகான ஒரு லைன் சொன்ன மாதிரி இருந்தது. உங்களுக்கும் இந்த லைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கிட்டே எல்லா ஒர்க்கும் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஜாருங்க. இது நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த மாதிரி கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காம்பினேஷன் பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பொருளை கலெக்ட் பண்ணிட்டு வரேன். இதுக்கான வீடியோ நான் சீக்கிரமாக போடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புளி போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ரசம் செய்கிறதுக்கு புளி ஊற வைக்க மறந்துட்டேன். ஒரு சிம்பிளாக இன்ஸ்டன்ட் ரசம் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் கடகடன்ட்டு. ஒரு ஜாரில் கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க. அது கூடவே மிளகு, ஜீரகம், யூஸ்வலாக நம்ம ரசத்துக்கு என்னென்ன போடுவோமோ அது மட்டும் போட்டுக்கோங்க. ஆனால் புளி நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். ஒரு பேனை வச்சுட்டு யூஸ்வலாக நம்ம தாளிப்போம் பாருங்கள், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்கள், அதை ஆட் பண்ணிவிடுங்க. இதில் நீங்கள் ரசம் பவுடர் வச்சுருந்தீங்க, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூட மஞ்சள், உப்பு போட்டு நல்லா உங்களுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். அவ்வளோதான். ரசம் யூஸ்வலாக ரொம்ப கொதிக்க வைக்க மாட்டோம். லைட்டாக அந்த நுரை வந்தோடனே கொத்தமல்லிலாம் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். எமர்ஜென்சியாக உங்களுக்கு ரசம் செய்யணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் ஒரு கப்புனா ஒரு 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரசமோட அந்த ஃப்ளேவர் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். இங்கே சைட் டிஷ் எல்லாமே ஃப்ரை மாதிரி தான் பண்ணிவிட்டேன். எக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிரியாணி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்வலாக பண்ணுற ரெசிபீஸ் தான், பெருசாக ஒன்றும் நான் காமிக்கல. அதில் ஒரு சின்ன பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பச்சடி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பெரிய பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணி அழகாக எடுத்து போட்டு நம்ம சர்வ் பண்ண போகிறோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு
பக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் தான் அவர் தட்டில் போட்டு சாப்பிடுவார். அந்த மாதிரி பெருசாக இல்லை, பட் குட்டி குட்டியாக ஒரு மினி கைதி பிரியாணின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப ஆசையாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி சர்வ் பண்ணோம். நான் எங்கள் அப்பாவுக்கு பண்ணேன், நம்ம வீட்டு குட்டீஸை அவங்க அப்பாவுக்கு பண்ணார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக லானில் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது காம்பினேஷன். அந்த டே ரொம்ப ஸ்பெஷலாகவே ஆயிடுச்சு. 난 아무 말도 할 수가 없었지. 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어. 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나. 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에. I'm going crazy. I'm going crazy. 무뎌져 버린 내 가슴이 뛰어. I'm going crazy. சண்டே எதுவும் ஒரு சூப்பரான லஞ்சை சாப்பிட்டுட்ட பிறகு ஈவினிங் வந்து குட்டீஸ்க்கான ஸ்கூல் ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயும் குழந்தைங்களோட ஷூஸ் ஒன்றும் வாங்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒர்க் பண்ணலான்ட்டு ஈவினிங் கடைக்கு போயிருந்தோம். இவங்க ஸ்கூல் ஷூஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கிடையாது, நேவி ப்ளூ மாதிரி வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நிறைய கடை தேடி இறங்கியிருந்தோம். லாஸ்ட்டில் போரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் இங்கே கிடச்சிதுங்க. சென்னையில் இருக்கவங்க யாருக்காவது இந்த கலர் ஷூஸ் தேவைப்பட்டதுன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசனபிள் ரேட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கான ஷூஸ் நிறைய இருக்குது. அதே போல் தேசக்குட்டிக்கு ஒரு ரஃப் ஸ்லிப்பர் கூட வாங்கியிருந்தோம். சாக்ஸு அப்புறமா அந்த பாலிஷு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே வரும்போது ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலாக குட்டீஸ் வந்து ஃபலூடா கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபலூடா வந்து லஸ்ஸி ஷாப்பில் நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த ஃபலூடா. 2 வாங்கி 4 பேர் சாப்பிட்டோம். தாராளமாக சாப்பிட்லாம், அவ்வளோ பெரிய கப்பில் கொடுத்துருந்தாங்க. யாருக்கெல்லாம் ஃபலூடா பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த ஷாப்புக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. இது அப்படியே இந்த போரூர் பிரிட்ஜு கிட்ட தான். அது பக்கத்துலேயே ஒரு கடைக்கு பார்த்தீங்கன்னா லேஸ் வாங்கிறதுக்காக போயிருந்தேன். அங்கே ரொம்ப சூப்பரான தமிழ் புக்ஸ் இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து குட்டி குட்டியான தமிழ் ஸ்டோரிஸ் வந்து சொல்லி கொடுத்தோம்னா கொஞ்சம் தமிழோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும். யூஸ்வலாக இங்கிலீஷில் நிறைய ஸ்டோரிஸ் படிக்கிறாங்க, கொஞ்சம் தமிழ் புக்ஸும் சொல்லி தரலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். குக்கிங் வேலைலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. மத்தியானமே கொஞ்சம் பிரியாணி ரசமெல்லாம் இருந்தது. ஸோ அதே சாப்பிட்டு மேனேஜ் பண்ணியாச்சு. 3 monthsக்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா மரச்சக்க எண்ணெயை ஆட்டி வச்சுப்பேன். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய், ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய்னு எடுத்துப்பேன். இந்த வாட்டி நல்லெண்ணெய் ரெடி பண்ணியிருக்கு. இந்த நல்லெண்ணெய் ரொம்ப நல்லதுங்க. யூஸ்வலாக பேக்கெட்டில் வாங்குறத விட இந்த மாதிரி செக் எண்ணெயில் நீங்கள் ஆட்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இது ஒரு வேலை தான், ஆனால் ஒரு 3 monthsக்கு ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 6 monthsக்கு தாராளமாக வரும். ஏன்னா நான் அந்த மாற்றி யூஸ் பண்ணுறதுனால ஸ்டோரேஜ் கரெக்டாக இருக்கும். இதை ஃபில் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்குனே தனியாக தூக்கு 2 வாங்கி வச்சுருக்கேன். ஸ்டீலில் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கொண்டு வரதுக்கு மட்டும் இந்த பிளாஸ்டிக் கேன் யூஸ் பண்ணுவேன். அந்த அடியில் பாருங்கள், உங்களுக்கு அந்த கசடு தெரியும். இது ரெடி பண்ணி 1 week மேலே ஆகுது. அந்த 1 week கழித்து நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி அடியில் உங்களுக்கு அந்த கசடு தேங்கி இருக்கும், அது தேவைப்படாது. என்ன அப்படியே உங்களுக்கு மேலே இருக்கும், அது அழகாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில் வாங்குறது ஒரிஜினலாக டூப்ளிகேட் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தி, நமக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும். ஒரு 6 monthsக்கு இந்த வேலை பண்ணுறதுக்கு இல்லைன்ற மாதிரி. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. நைட்டு குட்டீஸோடு உட்காந்து புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிச்ச ஹேபிட்டு. ஸோ அன்றைக்கி புது புக் ஒரு வாங்கிட்டு வந்துட்டோமோ, ஸோ அவங்களுக்கு உடனே எடுத்து அதை படித்தே ஆகணும். ஸோ அவங்க கூட உட்காந்து அழகாக புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு சரியான மழைங்க, சூப்பராக இருந்தது அந்த டைமில் பாருங்களேன். பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் நிறைய நான் சொல்லிகிட்டே வருவேன். அதுவும் குட்டீஸ் கூட உட்காந்து நீங்கள் படிச்சின்னா கண்டிப்பாக அவங்களும் படிப்பாங்க. அவங்களாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கவே மாட்டாங்க. எப்போவுமே ஒரு 10 minutes நம்ம கூட உட்காரணும், அப்போ தான் அவங்களும் உட்காந்து படிப்பாங்க. நான் ஒரு ஸ்டோரி படிக்கிறேன், நீ ஒரு ஸ்டோரி படி அப்படின்ற மாதிரி தான் உட்காந்து படிப்போம். மோஸ்ட்டாக தினமலர் பேப்பர் அப்புறம் மேஜிக் பாட் தான் நம்ம யூஸ்வலாக வீட்டில் வாங்குவோம். மேஜிக் பாட் பற்றி நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்ல புக்கு. தினமலரில் பார்த்தீங்கன்னா சிறுவர் மலர்ன்ட்டு சாட்டர்டே கொடுக்குறாங்க. அதில் ஜோக்ஸு, கட்டுரைகள், கதைகள்ன்ட்டு நிறைய இருக்குது. வீக்லி ஒன்ஸ் அது வரதுனால ஒரு வீக் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு கண்டென்ட் நிறையவே இருக்கும். குட்டீஸ் கூட சேர்ந்து படிக்கும் போது நல்லாயிருக்கும், அவங்களும் படிப்பாங்க.
டைம் 9:30 போல் ஆகிடுச்சு. என்னோடய குயிக் ஆஃப் அன் ஹவர் ரொட்டீன் சொல்லலாம். கடை டிஷ்வாஷரில் பாத்திரமெல்லாம் லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நட்ஸ் பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி எடுத்து வைக்கிற வேலை தான். ஸோ கடை கிச்சனில் க்ளீன் பண்ணிட்டோம்னா நைட் 10 o'clock பெட்டுக்கு போயிடலாம். அப்போ தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மண்டே மார்னிங்னாலே எப்போவுமே ஒரு மாதிரி டயர்டாக லேசியாக இருக்கும். பட் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமாக எனக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பட் நான் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் பெருசாக ஒன்றும் பண்ணலை. மார்னிங் எழுந்த உடனே நல்ல ஒரு வியூங்க. பால்கனி எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிளேஸ். இந்த வீடு வாங்கினதுக்கான முக்கியமான காரணமே இந்த இடம் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். வீட்டில் எங்கே கேட்டாலும் எனக்கு இங்கேயும் பூஜை ரூம் மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சொல்லலாம். ஸோ அவங்க நல்ல ஒரு வியூவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் லைட்டாக ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு இந்த நட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதை பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய், பாதாம், சின்ன வெங்காயம் இதெல்லாமே எடுத்து வச்சுப்பேன். இன்றைக்கி ஃபுல் டே இதெல்லாம் சாப்பிட்ணுன்ற மாதிரி எடுத்து வச்சுப்பேன். இன்றைக்கி லஞ்ச்லாம் பெருசாக ஒன்றும் ஹெவியாக பண்ண போகிறது இல்லை. சிம்பிளாக தான் பண்ணுவேன் மண்டே மார்னிங்னாலே. கோவக்காய் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் மஞ்சள், பேக்கிங் சோடா போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சிம்பிளான காய்ப்பொடி, பெப்பர் போட்டு இதை ஆட் பண்ணாலே போதும். ஒரு சூப்பரான ரெசிபி ஆகிடும். குக்கரில் ஒரு விசில் வச்சு வேக வச்சுட்டு பிறகு இதில் செஞ்சாலே கரெக்டாக இருக்கும். அது கூடவே வெள்ளரிக்காவும் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த காய்ப்பொடி பற்றி கேட்டிருக்கீங்க. இப்போ கொஞ்சம் பவுடர் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது உங்களுக்கு நான் திரும்ப வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். புளியோதரை பேக்கெட் இந்த மாதிரி மிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. எங்கள் ஃபேமிலிக்கு இந்த பேக்கெட் கரெக்டாக இருக்கும். 4 பேருக்கு கொஞ்சமாக பண்ணிப்பேன், கொஞ்சமாக தயிர் சாதம் பண்ணிப்பேன். ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தடு. லேசியான டே அன்றைக்கி கடை இந்த மாதிரி சமைச்சிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிலா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஆயில் வச்சுருக்கேன் தலைக்கு. ஸோ இன்றைக்கான டே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆக போகுது. குட்டி எப்பவுமே vlog பண்ணுவார். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ மார்னிங் எழுந்தோடனே பெட்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். பெட் கவர் எல்லாம் மாற்றியாச்சு. நம்ம தேசிக்குட்டி படுத்துட்டாரு. ஒன்றும் ஸ்கூல் திறக்காததுனால அவங்களுக்கு போர் அடிக்குது, போர். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க் நான் காமிக்கிறேன். நல்ல ஒரு 1 hour ஆயில் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வீட்டு வேலைலாம் பண்ணிடலாம். முக்கியமான ஒர்க் பார்த்திங்கன்னா குட்டீஸோட ஸ்கூல் ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். இது ஒரு வேலையாக நினைப்பீங்க, பட் இதுவும் ஒரு வேலை தான். யூஸ்வலாக ஷூஸை க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. கத்திட்டு இருக்காங்க மேலே. ஷூட் பண்ணும் போது தான் ஒரு சவுண்டு கொடுக்குறாரு. சாப்பாடெல்லாம் மார்னிங்கே வச்சாச்சுல, சாப்பிடுங்க. ஆனால் இப்போ கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்கு. இப்போ நான் பேசணுன்றதுக்காக சரி, நம்ம இப்போ ஷூஸ் க்ளீன் பண்ண போயிடலாம். தண்ணி பிடிச்சிட்டு கொஞ்சமாக இதை சர்ஃப் போட்டு கொஞ்சமாக இதை ஊற வைங்க. லாஸ்ட் நைட் எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுருத பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சர்ஃபை போட்டிருக்கேன். எவ்வளோ பிசு பிசுன்னு இருக்குது பாருங்கள். இதை நல்லா குலுக்கிட்டு இதையும் அப்படி கையோட வாஷ் பண்ணிட்டோம்னா இந்த கேன் திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ அழுக்க வருது பாருங்கள். இப்போ நான் ஊற்றுற பாருங்கள், எவ்வளோ பிசுறு பிசுறாக வருது. அது நல்லா சுத்தமான நம்ம மரச்செக்கில் ஆட்டியிருந்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேங்கும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கேனை திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இன்றைக்கி மண்டே மார்னிங்கிறதுனால க்ளீன் பண்ணுற வேலை நடந்துகிட்ருக்கு. பெட்டை க்ளீன் பண்ணி குட்டீஸ் உட்கார வச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச புக் எடுத்து படிச்சுட்ருப்பாங்க. தேசி குட்டி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்கான். இந்த புக்கு எங்கள் குட்டீஸ் 2 பேருக்கும் ஃபேவரட் புக் சொல்லலாம். இதில் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் புக்குன்னு இருக்கும். சின்ன சின்ன கொஷின்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரியும் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸ்பேஸு, அப்புறம் ஓஷன் பற்றி, அப்புறம் பேர்ட்ஸு, ரெப்டைல்ஸ், அனிமல்ஸ்னு எல்லா விதமான விஷயங்கள் நீங்கள் இதில் படிக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு உங்களுக்கு யாருக்குன்னா வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் செகண்ட் ஹேண்ட் புக்காக தான் வாங்கினேன். ஃபஸ்ட் பேமெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். செகண்ட் ஹேண்ட் புக்கை பார்த்தா 300 rupeesன்ட்டு நான் பெங்களூரில் ஒரு புக் ஷாப்பில் வாங்கியிருந்தேன். பட் நல்ல வேர்த்தான ஒரு புக் தான் இது. நீங்கள் ஒரிஜினல் ப்ரைஸில் வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் புக்ஸை வாங்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது புக்கை பற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அதே போல் மேஜிக் பாட்டுன்ற புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஜூன் மந்த்துக்கான எடிஷன் இது. ஸோ இது வந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கட் அவுட் கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்டி லேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. மாஸ்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க.
ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய பசில்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும். மந்த்லி இந்த மாதிரி புக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இது ஜூன் மந்த்துக்கான எடிஷன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. குட்டீஸை பெட்டு மேலே உட்கார வச்சு நம்ம அடுத்த வேலைலாம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வீடெலாம் க்ளீன் பண்ணிடலாம் கடகடன்ட்டு. கொஞ்சம் லான்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மாப்பெல்லாம் போடுற வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அப்புறமா உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்லிப்பர்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். ஸோ இது அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். இது நல்லா ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணால் நல்லா பளிச்சுன்னு சூப்பராகிடும். சும்மா இப்போ லைட்டாக இப்படி ஒரு சோப்பை போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சாலே போதும். இந்த கார்னர் அந்த இடம் எவ்வளோ க்ளீனாகிடும் பாருங்களேன். இதுக்குமே டிஃப்ரென்ஸ் டக்குன்னு தெரியும் பாருங்கள். சும்மா ஜஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் சோப் போட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. இந்த ஷூக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இது ஒன்று க்ளீன் பண்ணணும். ஷூக்குன்னு தனியாக ப்ரெஷ் வச்சிட்டோம்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தனியாக அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சிட்டிங்களா அப்பப்போ எதுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு பாருங்கள் தேய்ச்சிட்டேன். இப்போ இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நீட்டாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எல்லா ஷூஸுமே நான் க்ளீன் பண்ணிட்ட பிறகு காய வச்சிட வேண்டியது தான். லான் எல்லாம் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நான் உங்களுக்கு ஷூஸு அதெல்லாம் காமிக்கிறேன். ஷூஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா வெயில் அடிக்குது. ஸோ இப்போ காய கரெக்டாக இருக்கும். கேனும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது ட்ரை ஆன பிறகு அப்புறமா எடுத்து மேலே வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த 1 ஹவருக்கான வேலை முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்புறமா உங்களுக்கு அடுத்த விஷயங்கள்லாம் காமிக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம ஹெர்பல் சீக்காய் பவுடர் அப்புறமா பாத் பவுடர் இது 2 தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கு. எப்பவுமே ஆயில் வச்சு நீங்கள் ஹேர் பாத் எடுக்கிறீங்கன்னா சோப்பு ஷாம்புலாம் யூஸ் பண்ணாதீங்க. அந்த ஆயில் உடம்புல இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த பாத் போடுற நலங்கு மாவு இருக்கு பாருங்க, அதை மட்டும் தேய்ச்சி குளிச்சா போதும். சீக்காய் போட்டு குளிச்சாலே போதும். கொஞ்சமாக ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் வில்வா பிராண்டில், அது ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் என்னோட ஹேர் கட் பற்றி சொல்லியே ஆகணும். எப்போவுமே நான் இயர்லி ஒன்ஸ் நான் கேன்சர் பேஷண்ட்டுக்கு டொனேட் பண்ணிடுவேன். இந்த வருஷம் அதே மாதிரி நான் கொடுத்துட்டேன். யாருக்காவது கொடுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நான் கான்டாக்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ யாருக்காவது அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹேர் டொனேட் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா அவங்க நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.